சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி என்பவர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரகங்களை ஆராயும்போது 2025 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2026 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த மாத பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டங்கள், அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டங்கள், முக்கிய பொறுப்புகள் உங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி என்பவர்கள் இருக்கிற 12 ராசிகளிலே தனி ஒரு நபராக தெரியக்கூடிய ராசி அப்படின்ற சொல்லலாம். இந்த நபர்கள்லாம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாரோட சொல்லியும் கேட்டு போய் பேச மாட்டாங்க. உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடிய நபர்களாக இவங்க இருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே துலாம் ராசி எப்படி தராசின் குணம் கொண்டதோ அதே போல் தராசு குணம் கொண்ட ஒரு நபர்களாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமானது அஷ்டமஸ்தானத்தில் குருபகவான் இருந்த காலகட்டங்கள் சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கும். அடிமேல் அடி விழுந்திருக்கும், பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாயிருக்கும். ஆனால் இந்த வருடம் 2025 மே மாதம் தொடங்கின காலகட்டத்திலேருந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல குருபகவான் வந்த காலகட்டத்திலேருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுச்சுங்க. அப்போ இந்த நேர காலங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், முக்கியமாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தெரிவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா 1ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை வைக்கும் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா. 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இருக்குங்க. அப்போ புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் ஒரு புத்திர பேரு சந்தான விருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே இடத்துல 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால அப்போ கரு உருவானதுன்னா அந்த கருச்சிதவி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலோங்கலாம், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படலாம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படலாம். ஏன் என்ன காரணம், 11ஆம் இடத்துல சூரியன் கேது இணைந்து இருக்குங்க. இந்த 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் எப்படியுமே யோகத்தை கொடுக்கின்றதுங்க. அப்போ லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆவணி மாத கிரகங்களையானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் துவண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உழைப்பை நம்மினால் ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும். தொழில் வளர்ச்சிகள், முக்கியமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டீங்கன்னா அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுப்படியே வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். பதவி பிரமாணம் கிரீடம் போன்ற ஒரு முக்கிய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதேபோல் 4ஆம் அதிபதியானவன் சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றிருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையாக வீடுகளுக்கு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். தாயார் உடல்நிலை ஆரோக்கியமானது சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு அக்கறை எடுத்து நல்லா படிக்கின்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதிரிகளை உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரிக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுகமான சூழல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த ஒரு வருட காலத்தில் அடிவெளி சார்ந்த பிரச்சனைகள், அல்சர் சம்மந்தப்பட்ட கவலை எல்லாம் ஏற்பட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகின்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்த மகாலட்சுமி யோகத்தில் இருக்கனால இந்த மாத காலத்தில் மகாலட்சுமி உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லபடியாக திறந்து உழைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த குருவும் சுக்கிரனை சேர்ந்து 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமானது 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களோட இளைய சகோதரத்துக்கு நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்மண்ணே நடக்கிறத பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறலாம். ஏன்னா 3ஆம் இடமானது வெற்றி ஸ்தானம் அப்படின்னால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எப்பொழுதும் தோந்து போக மாட்டீங்க. வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் வந்துட்டு இருக்கு. 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை பெறும். குழந்தை பெற்றெடுத்த நபர்களுக்கு அந்த குழந்தையினால
திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தன்னோட ராசியை குரு பார்க்கறனால உங்கள் முகத்தில் வந்து ஒரு தனி பொலிவு ஏற்படுறதை பார்க்க முடியும், தேஜஸ் உருவாகிறத பார்க்க முடியும். அதே போல் இதுக்கு முன்னாடி தயங்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேர காலங்களில் டக்குன்னு இந்த முடிவு தான் எடுக்க போகிற மாதிரி டக்குன்னு எடுத்து அந்த முடிவுகளில் தனித்திறமை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அப்போ கடந்த ஒரு வருட காலம் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாத காலமானது, ஒரு மாத காலம்னு சொல்ல முடியாது, 2026 ஜூன் மாத காலகட்டங்களிலும் நீங்கள் நினைக்கிறதா சாதனை படிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருந்துட்டு முயற்சி எடுத்துக்காங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்தனா இந்த நேர காலையில் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை ஏதோ ஒரு இடத்துல விற்க போகிறீங்க போல தெரியுது. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்கணும்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாற்று இடங்களை வாங்கிட்டு விற்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருந்தால் விற்க முடியும், பணங்கள் வர்றதை பார்க்க முடியும். ஆனால் அந்த பணம் எப்படி செலவு ஆகுதுன்றது தெரியாது. அப்போ என்ன செய்யலாம், ஒரு இடத்தை விற்கிறோன்னா இன்னொரு இடத்த வாங்கி போடுறது வாய்ப்பு இருந்தால் வாங்கி போடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருவீங்க. 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான்றதுனால எதிரிகள் உங்களை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. எதிரி தொல்லைகள் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படி சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களோட ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடரை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க. மத்திட்டம் தோஷம் கிடையாது. இந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான, ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசி நோக்கி வரதுனால திருமணமாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டமும், குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகளும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்காக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும். அல்லது மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்று பிரதோஷ காலகட்டத்தில் 1 லிட்டர் பால், ஒரு முளம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டத்தில் சாதனை மிகுந்த மாதமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.